3 யோவான் 1:2 சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாகிரு. நான் என்ன பண்றேன்? பிரியமானவனே சுகமாகிரு. beloved. ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya, ஆமென். பிரியமானவனே beloved. ஹalleluya, ஆமென். வேதவசனம் வாசித்து பாருங்கள். தானியேல் 9:23. தானியேலை பார்த்து சொன்னா பிரியமானவனே. 10:11 தானியேல். அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். போதும். மறுபடியும் என்ன சொல்ற? தானியேலை பார்த்து பிரியமானவனே, beloved. ஹalleluya, ஆமென். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தின ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஆமென். இருதயத்துக்கு ஏற்றவனா யார்? அவனும் பிரியமானவன் தானே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஹalleluya, ஆமென். ஹalleluya. என்ன சொல்றாரு? அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹalleluya. எபிரேயர் 11:5. எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். தேவனுக்கு பிரியமானவன் என்பதை அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே அவன் தேவனுக்கு பிரியமானவன். யாருக்கு பிரியமானவன்? ஹalleluya சொல்லுங்க. பக்கத்துல கேளுங்க. யாருக்கு பிரியமானவன்? யாருக்கு? மனைவிக்கா? கணவனுக்கா? பிள்ளைக்கா? அதிகாரிக்கா? அப்பாவுக்கா? அம்மாவுக்கா? யாருக்கு? யாருக்கு? தேவனுக்கு. தேவ ஜனங்களே, நீங்கள் யாருக்கு பிரியமாக இருக்க வேண்டும்? ஹalleluya. தேவன் சொல்லுகிறார், நம்மளை உருவாக்கி படைத்து தன் ரத்தத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்த தேவனுக்கு நாம் பிரியமாக வாழுகிறோமா இல்லையா? கேள்விக்கு பதில் உங்க ஆவி உங்களுக்கு என்ன சொல்லுறது? எனக்கு தெரியாது, நீங்களே கேட்டுக்க. உங்களை என்ன பேசுது? ஆமென். ஹalleluya. நீ தேவனுக்கு பிரியமாக வாழுகிறாயா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நான திருமுழுக்கு எடுத்த உடனே பிதாவாகிய தேவன் என்ன சொன்னார்? இவர் எனக்கு பிரியமான நேசகுமாரன். உன்னை பார்த்து என்ன? உன்னை பார்த்து தேவன், இந்த சகோதரன் எனக்கு பிரியமானவன், இந்த சகோதரி எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே உன்னுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? ஹalleluya, ஹalleluya, ஆமென். இயேசு கிறிஸ்து சாட்சி பெற்றார். அவர் நமக்கு சொன்னார், நீங்களும் என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடங்கள் என்று சொன்னார். ஹalleluya சொல்லுவோமா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? 1 பேதுரு 2:21 தேவன் சொல்லுகிறார், நீங்களும் என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடங்கள். அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமாக, தேவனுக்கு பிரியமாக நீங்க நடக்க வேண்டும். மனிதருக்கு பிரியமாக அல்ல. மனிதனுக்கு பிரியமாக நடக்க முடியாது. நம்ம இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் நீ பிரியமாக நடக்க முடியுமா? இல்ல. ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிதான் சொல்லுவான். ஹalleluya சொல்லுவோமா? ஆமென். வீட்டுல ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, பிரியாணி சாப்பாடு பண்ணுனா 8 பேர் பிரியாணி ஓகேன்னு சொல்லுவான். இன்னும் 2 பேர் சொல்லுவான், சாம்பார் குழம்பு வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. ரைட்? சொல்லுவாங்களா இல்லையா? லாஸ்ட்ல சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பிஸியில ரசம் வைக்காத விட்டுருப்பாங்க. லாஸ்ட்ல எல்லாம் சாப்பிட்டு சொல்லுவாங்க, ரசம் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இது இயற்கையாக மனிதன் பேசுகிறது. அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு தியாகமாக நீ ஒரு சமையல் செய்தா இது நல்லா இருக்குதுமா, ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச். ஆனால் ஒரு குறைய சொல்லுவான், ரசம் இல்லாத போச்சு. பிரியப்படுத்த முடியாது மனுஷனை. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய வழியிலே நட, கர்த்தரை பிரியப்படுத்து, அவர் உன்னை கனப்படுத்துவார். ஹalleluya. யாரை பிரியப்படுத்தணுமா? கர்த்தரை. எத்தனை பேர் கர்த்தரை பிரியப்படுத்த போறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. ஹalleluya, ஆமென். அவர் சொல்லுகிறார், நீ கர்த்தரை பிரியப்படுத்து, அவர் உன்னை கனப்படுத்துவார். ஹalleluya. ரோமர் 8:29 பாருங்களே. தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் பாருங்களேன். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடி. பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்வேன். பிரதர், நீ எப்படி வாழ்கிறாய்? உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீ எப்பொழுதுமே தேவனுக்கு பிரியமாக நடக்கிறாயா? ஹalleluya.
ஆமென். அல்ல இந்த நேரம் உள்ள இருக்கிற போது தான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறாயா? இவர் சொல்லுகிறார், நான் எப்பொழுதுமே தேவனுக்கு பிரியமாக நடக்கிறார். ஒரு கிறிஸ்தவன், தேவனை அறிந்தவன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், அவன் எல்லா நேரத்திலும் 24/7 எப்பொழுதுமே தேவனுக்கு பிரியமாக நடக்கணும். இது தேவனுடைய கட்டளை. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி நடக்கும் போதுதான் தேவன் ஆசீர்வதிப்பார். இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது. சாமுவேலை பாருங்க, 1 சாமுவேல் 2:26. சாமுவேல் சிறு பையனா இருக்கும் போது கர்த்தருக்கும் பிரியமாயிருந்தான், மனுஷனுக்கும் பிரியமாயிருந்தான். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப தேவன் என்ன விரும்புகிறார்? நாம் அனைவரும் கர்த்தருக்கு பிரியமாக வாழத்தான் வேண்டும். 1 தெசலோனியர் 4:1 இந்த வசனம் சொல்லுகிறது, அன்றியும் சகோதரரே, நீங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு புத்தி சொல்றேன். டே தம்பி, பிரதர், நீ எப்படி வாழணும் தெரியுமா? பவுலடிகள் சொல்றார், தம்பி, நீ வாழ்க்கையிலே எல்லா நாட்களிலும் உன் தேவனுக்கு நீ பிரியமா நடந்துக்கா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 1 தெசலோனியர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா புத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ தேவனுக்கு பிரியமா நடந்துக்கா. ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு பிரியமா நடக்கும் போதுதான் உனக்கு தேவன் ஆசீர்வாதங்களை தருவார். எது எப்படி நடக்கிறது? எபேசியர் 5:10 எபேசியர் 5:10 தேவன் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நீ சோதித்து பாரு. ஏன் கடைக்கு போற? எந்த கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய்னு எடுக்க தெரியுதா? துணி வாங்க போற, எது நல்லதுன்னு செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி எடுக்கிற தெரியுதா? கார் வாங்குற, எந்த கார் நல்ல கார்னு எடுக்கிற, அது உனக்கு தெரியுதா? ஹல்லேலூயா. இப்படி வீட்டுக்கு அல்ல உனக்கு அல்ல உன் குடும்பத்திற்கு ஏதாச்சும் வேணும்னாக்கா நீ அதை சோதித்து எது நல்லது என்பதை கண்டுபிடித்து ஆராய்ந்து கேட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்த்து, பேப்பரை பார்த்து, இன்டர்நெட்டை பார்த்து ஒரு பொருளை வாங்குறாய். அப்ப நீ கண்டுபிடிக்கிறாய். அதுபோல ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமா நடக்கிற வழி எது என்பதை நீ கண்டுபிடி, நீ சோதி. ஹல்லேலூயா. அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லாத. வேற எல்லாம் உனக்கு ஞானம் இருக்கு, இதுல அறிவில்லையா? அப்ப ஆண்டவர் சொல், நீ சோதித்து எடு. எப்படி? வேதத்தை வாசி, தியானம் பண்ணு, ஜெபம் பண்ணு. அவருக்கு பிடித்த, அவருக்கு முற்றிலும் பிடித்த கிரியைகள் எது, செயல்கள் எது, வழிகள் எது? என் குடும்பம் தேவனுக்கு பிரியமாக இருக்குதா? என் மனைவி தேவனுக்கு பிரியமா இருக்கிறாளா? என் பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறார்களா? என் தொழில் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? நான் பேசுகிற வார்த்தை கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? நான் கேட்கிற வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா? நான் பார்க்கிற காட்சிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா? ஹலோ, யோசித்து பாரு. பிரியமானவனே, இந்த சாட்சியை சபை பெற வேண்டும். அல்லேலூயா. உங்க ஒவ்வொருவருக்கும், எனக்கு, உங்களுக்கு இந்த சாட்சி இருக்க வேண்டும். இவன் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லி தேவன் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆளை கூட்டு ஒரு ஃபங்க்ஷன்ல நல்ல சாப்பாடு கொடுத்துட்டா, நல்ல சாப்பாடு, அவர் நல்லா கவனித்தார், ஓகே. ஆனால் தேவனுக்கு உனக்கு முன்பதாக உன்னுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? இவன் எனக்கு பிரியமானவன், இவர் எனக்கு பிரியமானவர், இந்த குடும்பம் எனக்கு பிரியமான. தாவீதை பார்த்து சொன்னா, அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாக்க எப்படி சொல்லியிருப்பார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. காரணம் என்ன? நான் விரும்புறதெல்லாம் அவன் செய்வான். அதுதான் ஏற்றது. கர்த்தர் என்ன விரும்புறாரோ அதை யார் செய்றார், அவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவன். உன் இஷ்டம் அல்ல, உன் பழக்க வழக்கங்கள் அல்ல, உன் மாதிரி அல்ல. யார் விரும்புறது? சொல்லுங்க தங்கச்சி, தேவ ஜனங்களை சொல்லுங்க. யாரு? கர்த்தருக்கு பிரியமானதை யார் செய்கிறார், அவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், பிரியமானவனே, நீ சுகமா, எப்படி சுகமா இருப்பாய்? உனக்கு எப்படி ஆரோக்கியம், எப்படி விருத்தி வரும்? நீ கர்த்தருக்கு பிரியமா நடக்கும் போதுதான் இந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு கடந்து வரும். ஹல்லேலூயா. அதுதான் சொன்னா, பிரியமானவனே நீ சுகமாய் இருப்பாய். சோதித்து பாரியா, எது நல்ல வழி, எது நல்ல பிசினஸ், எப்படி நாம நடக்கணும்,
எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கிற இல்லையா, இதுக்கு நேரத்தை கொடுத்து நீ பாரு. ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? எபேசியர் 6:6. மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஐயா, வெளியரங்கமாக இந்த நாடகம் எல்லாம் வேண்டாம். நீ மனுஷனை பிரியப்படுத்துற ஒரு பிரயோஜனம் இல்ல. தேவனை பிரியப்படுத்த வாழு. ஹல்லேலூயா. தேவன் இதை விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நான் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம செய்யற நம்முடைய ஒவ்வொரு காரியத்தில நம்ம என்ன பேச்சு பேசுறோம்? இதுல கர்த்தர் பிரியப்படுகிறாரா? உங்களையே நீங்க பரிசோதித்துக் கொள்ளணும். மனுஷனை பிரியப்படுத்துவது அல்ல, தேவனை பிரியப்படுத்து. ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் மரித்து போனார்கள். ஏன் தெரியுமா? தேவனுக்கு பிரியமா அவங்க வாழவில்லை. 1 கொரிந்தியர் 10:5. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். தேவனிடத்தில் அவங்க பிரியமா இருக்கவில்லை. உலக காரியங்களிலே, மற்ற காரியங்களிலே அவர்கள் பிரியமா இருந்தபடியினாலே தேவன் அவர்களை அழித்தார். என் தேவன் அழிப்பார். ஹல்லேலூயா. அவர் வருத்தப்பட மாட்டார். அழிக்கிறதுல அவர் வருத்தப்பட மாட்டார். சோதோம் கோமோரா நெருப்பு தூக்கி எரிஞ்சு சாகத் பண்ணாரு. நோவா காலத்துல தண்ணி அனுப்பி எல்லாம் எடுத்தாரு. ஹல்லேலூயா. அப்ப நாம எப்படி இருக்கணும்? நம்முடைய வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் கர்த்தருக்கு பிரியமாக இனிமேல் ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சவுல் ராஜாவாக தேவன் மாற்றினார். கழுதையை தேடி போனவன் ராஜாவா நிக்கிறான். அவன் ராஜாவா நிற்கும் போது அவனுக்கு சொன்னாரு, நீ போய் யுத்தம் பண்ணிட்டு வா. யுத்தம் பண்ணிட்டு வரும்போது அங்க இருக்கிற நல்ல ஒரு ஆடு மாடு எதுவுமே வச்சு கொண்டு வரக்கூடாது, எல்லாத்தையும் வெட்டி போட்டுன்னு சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? இவன் என்ன பண்ணா? ராஜா நல்ல கொளுத்த ஆடு மாடு எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டான். ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ணா? கீழ்ப்படியாமல் போயிட்டான். கீழ்ப்படிகிறது கர்த்தருக்கு பிரியமானது. நீ கீழ்ப்படியாமல் இருந்தா அதுதான் உனக்கு மந்திரம். யாரும் உனக்கு பில்லி சூனியம் பண்ணறத வேண்டாம். ஐயோ யாரோ பில்லி வச்சுட்டான், சூனியம் வச்சுட்டான். இல்ல, உனக்கு நீயே சூனியம் வச்சுக்காத. 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலிய பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியாய். ஹல்லேலூயா. நீ கீழ்ப்படியலைன்னா யாரும் உனக்கு மந்திரவாதி அவனை பிடிச்சு உனக்கு உஷ்ன்னு விடுறது வேண்டாம். உனக்கு பில்லி சூனியம் இருக்குது, உனக்கு கட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீ ஆண்டவருக்கு பிரியமா நடக்கலைன்னா உனக்கு என்ன இருக்கு? நீ ஆண்டவருக்குள்ள வந்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியில அவருக்கு பிரியமா நடக்கலைன்னா உனக்கு என்ன இருக்குதுன்னாச்சு? நீயே மந்திரத்தை வச்சுக்கிற. ஹல்லேலூயா. இவன் கீழ்ப்படியாதனால என்னாச்சு? உனக்கு பில்லி சூனியம் வந்துருச்சியா? விச் கிராஃப்ட் ஒன்று வந்துருச்சு. விச் கிராஃப்ட் ஒன்று சுத்திக்கிச்சு. காரணம் டிசோபீடியன்ட். ஹல்லேலூயா. அப்ப தேவன் சொல்லுகிறார், நீ கீழ்ப்படி, இது கர்த்தருக்கு பிரியமானது. முரட்டாட்டம், நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்க? பக்தி அற்றவன். ஹல்லேலூயா. ஆமென். நீ பிடித்த முரட்டாட்டம் அது அவபக்தி. இப்படி கர்த்தர் சொல்லுகிறா, நீ கர்த்தருக்கு பிரியமா நடந்தா நீ பக்திவான். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நடந்தா, அவருக்கு பிரியமில்லாமல் நடந்தா நீ அவபக்தி உள்ளவன். உனக்கு பக்தியே இல்ல. சும்மா நாடகம் பண்ணாத. அப்ப கர்த்தருக்கு பிரியமா உன்னை மாற்றிக்கொள். எத்தனை பேர் மாற்றிக்கொள்ள போறீங்க? ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, கொலோசியர் 3:20. கொலோசியர் 3:20. பிள்ளைகளே, உங்களை பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. ஆமென். பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது தேவனுக்கு பிரியமானது. இங்க பாருங்க என்ன சொல்ல?
பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு நீ கீழ்ப்படிந்தா இது தேவனுக்கு பிரியமையா? உனக்கு பிடிக்குதா இல்லையா தெரியல. அல்லேலூயா, ஆமென். இது தேவன் எழுதி வைத்திருக்கிறார். உன் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படி. உன் பாஸ்டருக்கு நீ கீழ்ப்படி, உன் போதகருக்கு நீ கீழ்ப்படி. இது தேவன் எழுதி. உனக்கு பிடிக்குதா இல்லையா? நான் திட்டலாம், நான் அடிக்கலாம், அதிகாரம் எனக்கு உண்டு. ஆமென், அல்லேலூயா. நீ கீழ்ப்படிந்தாயா? அதுதான் நான் கேள்வி. உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? தேவனுக்கு பிரியமா இருக்கணுமா? எத்தனை பேர் தேவனுக்கு பிரியமா இருக்கிறீங்க? அப்ப நீ என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படி. அவர் என்ன சொல்றாரு? உங்க அப்பா அம்மா கீழ்ப்படிடா. உங்க அப்பா அம்மா ரெஸ்பெக்ட் பண்ணு. உன் ஃபாதர், உன் பாஸ்டர் யாரு? அவங்க சொல்ற மாதிரி நடக்கிறியா? வேதத்தில் இருக்கிற காரியங்களை பகிர்ந்து கொடுக்கும் போது அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாயா? ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும். இன்னொருக்கா கொலோசியர் 3:20 வாசிக்க கேட்கலாம். பிள்ளைகளே, உங்களை பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும், உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். என்ன சொல்லுங்க? எல்லா காரியத்திலும். அது வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், எதா இருக்கட்டும், எல்லாத்திலையும் உங்க பெற்றோர்களுக்கு நீங்க கீழ்ப்படியுங்கள். இது தேவனுக்கு பிரியமானது. அல்லேலூயா. தாவீது பாருங்க, தாவீதை அழைத்து அப்பா சொன்னாப்ல, ஈசா, தாவீது அண்ணன் அவங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, 3-4 நாள் ஆச்சு, அவங்களுக்கு சாப்பாடு இல்ல, நீ கொண்டு 2 ரொட்டி கொடுத்துட்டு வாடா அப்படின்னு அனுப்பினார். இவர் தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார், ஒரு பதில் சொல்லல. ஆடு மேய்ச்சிட்டு வந்தவர் உடனே மூட்டை கட்டி தலை மேல வச்சு விட்டாங்க. இவர் அப்படி தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. யாருக்கு கீழ்ப்படிந்து? அப்பாக்கு கீழ்ப்படிந்து. அப்பாக்கு கீழ்ப்படிந்து போறா. யுத்த இடத்துக்கு போயாச்சு, போர் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்க போன உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து வந்தாய் அல்லவா, இந்த சத்துருவை நீ அடிக்க போற, உன்னை ராஜாவாக மாற்ற போறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னார், உன் தகப்பனுக்கு தாய்க்கும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இரு. அது கர்த்தருக்கு. தகப்பனுக்கு அப்பா வேதத்துல எழுதினபடி தகப்பனுக்கு அவன் பிரியமாய் இருந்து போனா, தேவன் பார்த்தார், ஆஹா, என் வசனத்தின்படி இவன் நடக்கிறான், இவனை உயர்த்தி தான் வேண்டவன். யோசேப்பை அழைத்தார் தகப்பன், வாங்க. அண்ணன் போய் 1 வாரம் ஆச்சுங்கடா, பாவம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க, சாப்பிட்டார்களோ தண்ணி குடிச்சாங்களோ இல்லையா, வாங்க, நீ ஒரு 25 ரொட்டியை தலையில கட்டிட்டு பாட்டில் எடுத்துட்டு போ, சீக்கிரமுக்கு போனா. நன்மை அறியாத நன்றி இல்லாத அண்ணன்மார்கள் சரட்டை எடுத்துட்டு அவனை குழியில வெட்டி போட்டார்கள். 13 வருஷம் கஷ்டப்பட்டான். அல்லேலூயா. எதற்கு? தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படிந்து போனான். 13 வருஷம் கழிந்து எங்க இருக்கிறான்? சிம்மாசனத்தில் இருக்கிறான். காரணம் என்ன? பெற்றோருக்கு தேவன் சொன்னபடி அவன் கீழ்ப்படிந்தான். அது தேவனுக்கு பிரியமாயிற்று. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரணும்னா தேவன் சொல்லுகிறான், நீ கீழ்ப்படி. ரூத்த பாருங்கள், நவோமிக்கு கீழ்ப்படிந்திருந்தார். எஸ்தரை பாருங்கள், முர்தேகாய்க்கு கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க இவங்க எப்படி பெரியவர்கள் எப்படி கீழ்ப்படிந்து இருக்கிறார்கள் சொல்லி. எலிஷாவை பாருங்கள், எலியாவுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவன் சொல்லுகிறார், இது தேவனுக்கு பிரியமான காரியம். நீ தேவனை பிரியப்படுத்து. உன் சரீரத்துக்கு உன் மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணதோ இல்லையோ அது எனக்கு கவலை இல்லை. தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? பெரியவர்களுக்கு நீ கீழ்ப்படி, இது எனக்கு இஷ்டம்டா. உன்னை உருவாக்கின ஆண்டவர், அவர் கீழ்ப்படி. உன் மேல யாரை வச்சிருக்கிற அவன் கீழ், அது எனக்கு பிரியம். அவன் அடிச்சாலும் கீழ்ப்படி, எனக்கு இஷ்டம். உனக்கு நஷ்டமோ கஷ்டமோ எனக்கு தெரியும், எனக்கு இஷ்டம். என் இஷ்டத்தை நிறைவேற்றினா உன் இஷ்டத்தை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அல்லேலூயா, ஆமென். உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது? கர்த்தருடைய இஷ்டத்தின்படி நடக்கிறீங்களா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்க பிசினஸ் நீங்க பண்றீங்களே, இது கர்த்தருக்கு இஷ்டமாக இருக்குதா? அல்லேலூயா, ஆமென். யோசித்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க, சீர்படுத்திக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12:28. நாம் பயத்தோடும் பக்தியோடும், ஆதலால் அசவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. ஆமென். நீங்க ஆராதனை செய்யும் போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும். பயம் இல்லாத எப்படி தேவனை ஆராதிக்கிறீர்கள்?
தேவன் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறது கர்த்தருக்கு பிரியம். உன் வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த பயம் இருக்குதா? ஆராதனை நேரத்தை குறித்து பயம் இருக்குதா? ஜெபிக்கிறதை குறித்து பயம் இருக்குதா? யோசித்து பாரு. இந்த வாரம் எல்லாம் ஒரு வாரம் கழிந்து வந்திருக்கிறீர்களே, 7 நாட்கள் தேவனை துதித்து ஆராதித்து பயபக்தியோடு தேவனை தொழுது கொண்டீர்களா? எல்லாத்துக்கும் தேவன் வேணும். பைபிள் வாசித்தாயா? நீ ஜெபம் பண்றது கர்த்தருக்கு பிரியம். வேதத்தை வாசிக்கிறது கர்த்தருக்கு பிரியம். இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். தேவனுக்கு பிரியம் அது. நீ என்ன பண்ண? உன் வேலை, உன் குடும்பம், உன் பிள்ளை, மற்றது அது இது. ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு பிரியமாயிரு. பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கணும். எவ்வளவு பயபக்தி இருக்கு உங்களுக்கு? என்ன பயபக்தி இருக்குது? காலையில குடும்ப ஜெபம் வீட்டுல பண்ணணும் சொல்லி பயபக்தி இருக்கு. பயம் இருக்குதா? தேவன் பார்க்கிறார், தேவனை ஆராதிக்கணும். ஒரு புதிய நாள், ஒரு புதிய உயிரை கொடுத்திருக்கிறார். புதிய நாளை பிரவேசிக்க செய்தார். மனைவி பிள்ளைகளை மற்ற நாள் உயிரோடு காத்து வந்தார். தீவிரவாதங்கள் என்ன நடக்குது? உலகத்தில் என்ன நடக்குது? பிறந்த குழந்தையே கற்பழிக்கிற நாட்கள் இது. ஆமென். சஞ்சய் காந்திக்கு இந்த வாரத்தில் ஆஸ்பத்திரிக்கு சென்று இருந்தேன். ஒரு கேஸ், குழந்தை பிறந்தவுடனே ஒருத்தர் எடுத்து கற்பழித்து போட்டிருக்கிறான். இன்னொரு பெண்ணை பார்த்தோம், 8 பேரை 15 பேரை கற்பழித்து போட்டிருக்க ஆஸ்பத்திரியில் வந்திருக்கு. ஏன் இந்த காரியங்களை பார்த்து நீ ஜெபிக்கிறாயா? தேசத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து ஜெபிக்கிறது கர்த்தருக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அப்ப தேவன் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய். ஹல்லேலூயா. எங்க பயம்? எங்க பக்தி? எது தேவனுக்கு பிரியமானது? பயத்தோடும் பக்தியோடும் நீ தேவனை ஆராதிக்க வேண்டும். சங்கீதம் 19:14. கர்த்தர், சங்கீதம் 19:14. சங்கீதம் 19:14. என் கண்மலையும் என் மீட்பருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. என் வாயின் வார்த்தைகள் உமது சமூகத்திலே பிரியமாக இருப்பதாக, என் இருதயத்தின் தியானம் உமக்கு பிரியமாக இருப்பதாக. ஐயா, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரா? உன் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரா? ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்றாரா? ஃபைண்ட் அவுட். கர்த்தர் பிரியமாக இருக்கணுமா? நீ பேசுகிற வார்த்தை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். நீ இருதயத்தின் தியானம் வெளியரங்கமா இருக்கக்கூடாது. தகப்பனை விட்டு போய் திரும்பி வந்தவனுடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. அதுதான் வெளியரங்கமான ஆசீர்வாதம் திரும்பி வந்த மகனுக்கு கொடுத்தார். உன் இருதய தியானம் கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்குதா? உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு, ஒரு பிரயோஜனம். இது கர்த்தருக்கு பிரியம் இல்ல. ஹல்லேலூயா சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது, என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரியமாக இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்து நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? இருதயத்தின் தியானம், இருதயத்தின் நினைவுகள், இருதயத்தின் யோசனைகள் எப்படி இருக்குது? ஹலோ பிரதர், சிஸ்டர், கர்த்தருக்கு பிரியமான யோசனை யோசிக்கிறாயா? கர்த்தனுக்கு பிரியமானதை பேசுகிறாயா? ஆண்டவருக்குள்ள வந்து இவ்வளவு நாள் ஆச்சே. உன் வாழ்க்கையில உன் குடும்பம் நடத்தும் போதோ, பிள்ளைகளோட பேசும் போதோ, மனைவியோடு பேசும் போதோ, பாஸ்டரோட பேசும் போதோ, சொந்தக்காரங்களோட பேசும் போதோ, மற்றவர்களோட பேசும் போதோ வார்த்தை எப்படி இருக்குது? உன் இருதயத்தின் தியானம் எப்படி இருக்குது? கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா? பிரியமாக இருந்தா நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி பிரியமா இல்லையா? 1 தீமோத்தேயு 6 சொல்லுகிறார், வீண் பேச்சுகளை விட்டுவிடு. வீண் பேச்சுகளை விட்டுவிடு. மத்தேயு 16:36 சொல்லுகிறது, அவனவன் தன் வார்த்தையினால்தான் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். உன்னுடைய வார்த்தை என்ன இருக்குது? நீ என்ன பேசுற தெரியுமா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க என்ன பேசுறீங்களோ. தம்பி அப்படியே வாசிச்சுட்டு இருப்பா. மத்தேயு 12:36 கேட்கலாமா?
மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள், மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ அக்கவுண்ட் கொடுக்கணும். யூ ஹேவ் டு கிவ் தி அக்கவுண்ட். அங்க சார்ட்டர்ட் அக்கவுண்ட் உட்கார்ந்துட்டு அக்கவுண்ட் பண்ணுவாரு. சிஏ அங்க இருக்கிறாரு. தி கிரேட், தி பிக் Almighty CA is there. அக்கவுண்டன்ட், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். சிஏனா சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். அவர் எங்க இருக்கிறாரு? அவர் அசிஸ்டன்ட் எழுதிட்டே இருக்கிறாப்ல, தேவதூதர். நெக்ஸ்ட் சைன் போடும் போது சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஒரு சைன் போட்டாதான் ஐடி கம்பெனிக்காரன் எடுத்துக்குவான். அப்ப இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்ட் உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்பேன். எல்லாம் எழுதி வச்சுட்டு இருக்கிற பார்த்துட்டு ஒரு சைன் போடணும். சைன் போட்டா ஓகே, இல்லனா இல்ல. அதனால தான் சொல்ல, உன் வார்த்தைகளுக்கு நீ அக்கவுண்ட் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உன்னுடைய வார்த்தைகள் யாருக்கு பிரியமாக இருக்கணும்? சொல்லுங்க பக்கத்துல. இன்னமேலாது பிரியமாக இருக்கட்டும் கர்த்தருக்கு. சங்கீதம் 101:2, Psalm 101 verse 2. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். ஒரு பிரியமானவன் வீட்டுல வெளியில எப்படி இருப்பானா? நீ மனைவியாயிரு, கணவனாயிரு, பிள்ளையாயிரு, தகப்பனாயிரு, தாத்தாவாயிரு, பாட்டியாயிரு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்படி இருக்கணும்? நீ உத்தமனாக இருக்கணும். வீட்டிலையும் உத்தமனா இருக்கணும், வெளியும் உத்தமனா இருக்கணும். இது கர்த்தருக்கு பிரியமான காரியம். ஹல்லேலூயா, ஆமென். உனக்கு கஷ்டம் இருக்கலாம், உனக்கு நஷ்டம் இருக்கலாம், உனக்கு இழப்பு இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் கர்த்தருக்கு பிரியமாக வாழு. அப்ப தேவன் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு எப்படி இருக்க போறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீ உன் இல்லத்துல இருதயத்துல எப்பொழுதுமே கர்த்தருக்கு சுத்தமாயிரு. சங்கீதம் 33:5. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். அவர் நீதியிலும் நியாயம். ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுதும் ஒரு நீதியை விட்டு போக கூடாது. He must be upright person, always righteous person. புடிச்சா இங்க ஒரு கேஜ்னா இங்க ஒரு கேஜ் கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவருக்குள்ள ஒரு பிள்ளை, அவன் நீதியை பேசணும், நீதியில நிலைத்து நிற்கணும். இததான் ஆண்டவர் கேட்கிறாரு. என்னத்தை கேட்கிறாரு? காசு கொடு அப்படியே கேட்கிறாரு. மீகா 6:8 தேவன் சொல்லுகிறார், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக உன்னை தாழ்மையாக எண்ணிக்கொள்வது, இதையல்லவா கர்த்தர் உன்னிடத்திலே விரும்புகிறார். நியாயத்தில் நட. தம்பி வாசி, மீகா 6:8. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்து இருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். உங்ககிட்ட பிரியாணி போட சொன்னாரா? ஹலோ, என்ன சொல்றாரு ஆண்டவரே? இப்படி நட, அது எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நீ ஆடு வெட்டி அடமா இருக்கிறத விட கஞ்சி குடிச்சு கீழ்ப்படிறது நல்லதுயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நீ லட்சக்கணக்கு காணிக்கை கொடுத்து இருக்கிறத விட காணிக்கை இல்லாமலே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது நல்லதுயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப தேவன் சொல்லுகிறார், இதை நான் விரும்புறேன், இது கர்த்தருக்கு பிரியம். யாரு கர்த்தர் நேசிக்கிறீங்க இதுல நடக்க வேண்டும். இது கர்த்தர் சொல்லுகிறார். உன் வேலையிலே பிரியமாயிரு கர்த்தருக்கு. உன் வேலையில நீதி இருக்கட்டும், நியாயம் இருக்கட்டும். உன் வார்த்தையில, உன் குடும்பத்தில, உன் பிள்ளைகளோடு, மனைவியோடு, உற்றார், நண்பர்கள், சகோதரர்கள் அனைவரோடும் நீதி, நியாயம் எல்லாம் இருக்கட்டும். இதை நான் விரும்புகிறேன். அநியாயத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்துல கேளுங்க, கர்த்தர் என்ன விரும்பினார் தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். இதை கர்த்தர் விரும்புகிறார். அடுத்தது ஹல்லேலூயா, நீதிமொழிகள் 12:22. Proverbs 12:22. நீதிமொழிகள் 12:20. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். ஆமென். அடுத்தது கீழே, உண்மையா நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய் சொல்லக்கூடாதியா. ஆண்டவருக்குள்ள இன்னைக்கும் அநேகர்
டப்பா டப்பான்னு அடிக்கிறீங்க போட்டு. ஆண்டவர் சொல்லுகிற அருவருப்பு. ஆண்டவர் மாத்திரம் லை அக்செப்ட் பண்ணவே மாட்டார், பொய் சொல்லவே கூடாது. அவர்கள் அருவருப்பானவர்கள். சி, அவர் யாரு? சி சொல்லுங்க. சி, அருவருப்புன்னு அப்படிதானே? ஆமென். பொய் சொல்றவன் யார்? அவன். ஆனால் அதே நேரத்தில் கீழே உண்மையா நடக்கிறவன் அவர்களுக்கு பிரியம். உண்மை. ஆண்டவர் உனக்கு என்னத்தை கொடுத்திருக்கார், அது உண்மையாயிரு. மத்தேயு 25 21 23 இந்த 2 வசனங்களை இங்க வாசித்தாக்கா, 5 தாலந்து பெற்றவன் 5 சம்பாதித்தான், 2 தாலந்து வாங்கினவன் 2 சம்பாதித்தான், 1 தாலந்து வாங்கினவன் உள்ள போயிட்டு மூடி வச்சுக்கிட்டான். ஆண்டவர் சிஏ கணக்கு பார்த்தாரு. சிஏ கணக்கு பார்த்தனவனே 5க்கு 5 சம்பாதித்தான், 2க்கு 2 சம்பாதித்தான். ஒருவனை சிஏ அக்கவுண்ட் பார்க்கும் போது இவன் பயந்து உள்ள வச்சுட்டான். அப்ப ஆண்டவர் 1 இருக்கிறது அவங்கிட்ட வாங்கி அவனை அந்த நரகத்துல தள்ளி 1 எடுத்து யாருக்கு கொடுத்தாரு? ஹலோ, 5 2 காரனுக்கு கொடுத்தாரா 5 காரனுக்கு கொடுத்தாரா? 5 காரன் 10 சம்பாதித்துன்னு கொடுத்தார். அப்ப கர்த்தர் என்ன சொல்றா? உண்மையா வாழுகிறது யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியம். இந்த உண்மை உன்னை உயர்த்தும். இந்த உண்மை, இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் உன்னை என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணயா. இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் உன்னை இன்கிரீஸ் பண்ணும். நோ டிசெண்டிங் ஆர்டர், ஆல்வேஸ் அசெண்டிங். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப என்ன சொல்லுகிறார்? ஒரு கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறது யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியம். நீ மனைவி கணவனுக்கு உண்மையாயிரு, இது கர்த்தருக்கு பிரியம். கணவனே மனைவிக்கு உண்மையாயிரு, கர்த்தருக்கு பிரியம். பிள்ளைகளே பெற்றோருக்கு உண்மையாயிரு, கர்த்தருக்கு பிரியம். நீ காணிக்க கொடுக்கிறதுலே, தசமா கொடுக்கிறதுலே, உன்னை கர்த்தர் வைத்த ஆலயத்திலே நீ உண்மையாயிரு, இது கர்த்தருக்கு பிரியம். ஹலோ, புரியுது உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நீ குடும்ப ஜெபம் பண்றதுல உண்மையாயிரு, கர்த்தர் உன் உள்ளத்தை பார்க்கிறார். உண்மையா நடக்கிறது யாருக்கு பிரியம்? உன் நண்பனுக்கு பிரியமில்லாத இருக்கலாம், ஹல்லேலூயா. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரியமில்லாத இருக்கலாம். ஆனால் ஷத்ரக் மேஷா அபித்நேகோ பாத்தீங்களா? ராஜா சாப்பாடு பீரு பிராண்டி முன்னால வச்ச உடனே என்ன சொன்னாங்க? ஏய், என் மனசுல எங்க அப்பாவுக்கு உண்மையா இருக்குன்னு தீர்மானம் பண்ணிட்டேன்டா, இதெல்லாம் எனக்கு வேண்டாண்டா. ஹலோ, நீங்க எப்படி? இன்னைக்கு விட்ட நாளை கிடைக்குமா? அடி. ஹல்லேலூயா. அவன் பாரு என்ன சொன்னான்? அவன் சிறையில பிடிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். நேபுகாத்நேச்சார் சிறையில் இருக்கிறாமல் இருந்தாலும், அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கூட என்ன சொல்லுகிறான்? கர்த்தருக்கு உண்மையாக வாழ்ந்தார்கள். அதுதான் அவர்களுக்கு உயர்வு வர காரணம். நீ எங்கேயே இருயா, எதிலே இரு, எப்பவே இரு, எப்ப இருந்தாலும் கர்த்தருக்கு உண்மையாக இரு, கர்த்தர் இதை கனைப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, ஒரு செம்மையானவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நீதிமொழிகள் 15:8. நீ ஒரு செம்மையானவனா இருக்கணும். தட் மீன் யூ மஸ்ட் பி அப்ரைட் பர்சன். செம்மையானவன் மீன் அப்ரைட். ஹல்லேலூயா சொல்லுமா? ரைட். அதான் சொல்றார். வாசிப்போமா? நீதிமொழிகள் Proverbs 15:8. துன்மார்க்கருடைய பழி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு பிரியம். ஆமென். ஐயா, நீ செம்மையானவன் அப்ரைட்டா இருந்து ஜெபித்தாதான் ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்பார். இல்லைன்னா உன் ஜெபத்தை யாரும் கேட்க மாட்டாரு. நீ கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். உன் வாழ்க்கை எப்படி இருக்குது? பரிசுத்தம் இருக்குதா? நீதி இருக்குதா? நியாயம் இருக்குதா? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறீர்களா? உன் வீட்டுல எப்படி பேசுறா? உன் வேலையில எப்படி இருக்கிறா? எல்லாம் யோசித்து பாத்துக்கா. இதெல்லாம் இல்லாத ஆசீர்வாதம் இல்லை. அப்ப சொல்லுகிற கர்த்தர், ஆக மொத்தம் நீ எனக்கு பிரியமா இருந்தா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். ஏசாயா 44:28. கோரசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஆமென். கோரேசை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் எனக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவன் எனக்கு பிரியமானதெல்லாம் செய்வான். நீங்க என்ன செய்ய போறீங்க? கர்த்தருக்கு பிரியம் காலையில நீ ஜெபிக்கணும். சரியா? கர்த்தருக்கு பிரியம் வேத வாசிக்கணும். ஹலோ, பிரியமான எப்படி இருக்கணுமா? நல்லா தூங்கு. ஹல்லேலூயா. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கு, நீ நல்லா இருப்ப.
அல்லேலூயா ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் என்ன சொல்ற? பிரியமானவனே, நீ கர்த்தருக்கு பிரியமானது ஜெபம், கர்த்தருக்கு பிரியமானது வேதம் வாசிக்கிறது, கர்த்தருக்கு பிரியமானது நீதியிலே நடக்கிறது, கர்த்தருக்கு பிரியமானது உண்மையா இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமானது உன் வாயிலே கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமானது உன் வீட்டிலே நீ என்னத்தை கேட்கணும்? சுத்தமாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஆமென். இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள். இங்கு கேரேசை குறித்து கர்த்தர் சொல்லுங்க, ஹே கோரேசே, அவன் எனக்கு பிரியமானவன். எப்படி பிரியமானவன்? பிரியமானவனுக்கு என்ன வைத்திருக்கிறார்? பிரியமானவனுக்கு என்ன ஆசீர்வாதம்? நீ இப்படி பிரியமா நடக்கிறதா உனக்கு என்ன லாபம் கேக்குறீங்க தானே? பாஸ்டர், நான் இன்னையில இருந்து கர்த்தருக்கு பிரியமா நடக்க போறேன், கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? என்ன கேளுங்க சொல்றேன். நான் இன்னையில இருந்து நடக்க போறேன் கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தருக்கு என்ன செய்வார்? கேட்க மாட்டீங்களா? எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஹல்லேலூயா ஆமென். நீ இன்னையில இருந்து கர்த்தருக்கு பிரியமா இருந்தா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 45:1 வசனம், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணி உன்னை அபிஷேகம் பண்ணுவேன். நீ எனக்கு பிரியமா நடந்தா உன்னை நான் அபிஷேகம் பண்ணுவேன். ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணுவேன், வேலைக்கு அபிஷேகம் பண்ணுவேன், தொழிலுக்கு அபிஷேகம் பண்ணுவேன். நான் அழைத்த உன்னை நான் எதற்கு அழைத்து இருக்கிறேன்? அது வேலைக்கா, தொழிலுக்கா, ஊழியத்திற்கா? என் அபிஷேகம் உண்மையில் கடந்து வரும். நான் உன்னை அபிஷேகிப்பேன். நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்தா கர்த்தர் அபிஷேகம் உண்மையில் வரும். நீ கர்த்தருக்கு பிரியமா இல்லாத இருந்தா அபிஷேகம் வராது. இன்னைக்கு அநேகருக்கு எனக்கு அபிஷேகம் இல்ல, என்ன ஊழியத்து முதல்ல கர்த்தர் கீழ்ப்படிந்து நடையா, அந்த அபிஷேகம் உண்மையில வந்து அபிஷேகம் நடத்தி செல்லும், அது இழுத்து செல்லும். என்ன சொல்றார்? ஏ கேரேஸ், அவன் எனக்கு பிரியமானத, அவன் தூங்கினாலும் எனக்கு பிரியமா தான் நடப்பான், அவன் உட்கார்ந்தாலும் எனக்கு பிரியமா தான் உட்காருவான், அவன் என்ன பேசினாலும் எனக்கு நான் இஷ்டப்பட்டதை அவன் பேசுறான், அதனால நான் அவனை அபிஷேகிக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகம் வேணுமா? கர்த்தருக்கு இன்று முதல் கீழ்ப்படிந்திருங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமா சொல்றாரு, வாசிமா. ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, ஜாதிகளை கீழ்ப்படுத்துவார். அடுத்தது, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. ஆமென். ஜாதிகள், எல்லா ஜாதிகளும் உனக்கு முன்பதாக கீழ்ப்படிவார்கள். ஹல்லேலூயா சொல்லுவோமா? யோசேப்பு 13 வருஷம் பாடுபட்டான். கண்ணீர், வேதனை, துக்கம், வருத்தம், பசி, வெக்கம், அவமானம். யோசேப்புக்கு 13 வருஷம். 13 வருஷம் அவன் எவ்வளவு பாடுபட்டு இருப்பான்? 13 வருஷம் ஆன பிறகு என்ன சொன்னார் ராஜா? ராஜா அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து, அவனுக்கு ஆளுகையை கொடுத்து, ராஜா அவனுக்கு ரதத்தை கொடுத்தாரு, அவனுக்கு காரை கொடுத்து, ரதம் தான் காரு, அவனை காரை கொடுத்து, எல்லா டேய் வாங்கடா இங்க வணங்கடா அவனை சொன்னாரா? எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை தட்டுங்க. கர்த்தர் புரியுதா உங்களுக்கு? ஏசாயா இது ஆதியாக 41 இருக்குது பாருங்க. அது ஆதியாக 41. பின்னும் பார்வன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது. ஜாதிகள் பணிந்ததா? ஹலோ, ஜாதிகள் பணிந்ததா? எல்லா மக்களும் உனக்கு கீழ்ப்படிவார்கள். எப்ப? நீ கர்த்தருக்கு பிரியமா நடக்கும் போது. நீ ஒவ்வொரு நாளும் தேவனை வீட்டிலே வணங்கி அவர் ஆராதித்து வெளியே வா. வெளியே வரும்போது மக்கள் எல்லாம் உனக்கு சலிட் அடிப்பார்கள். ஏன்னா நீ அவருக்கு சலிட் அடிச்சிட்டு வந்துட்ட. காலையிலேயே நீ அவருக்கே சலிட் அடிக்கலைன்னா நீ எல்லாருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானது. ஹல்லேலூயா ஆமென். ஆளுகை, அதிகாரம், புதிய உறவு எல்லாம் எங்க வருது? ஜாதிகளை உனக்கு கீழ்ப்படுத்துவேன். அது மாத்திரமல்ல, அதே வசனம் ஏசாயா 45:1 வாசி தம்பி.
கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் எடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்களை திறந்து வைத்திருக்கிற யாரும் பூட்ட மாட்டார்கள். நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உன் வாசல்களை யாரும் பூட்ட முடியாது. உன் ஊழியத்தை யாரும் பூட்ட முடியாது. உன் பிசினஸை யாரும் பூட்ட முடியாது. உன் தொழிலை யாரும் பூட்ட முடியாது. உன் வருமானத்தை யாரும் பூட்ட முடியாது. உன் குடும்பத்தின் செழிப்பை யாரும் பூட்ட முடியாது. Nobody can lock. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது புரியுதா? ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கு பிரியமானவன். அவனுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், டேய் உன் முன்னால எவன் பூட்டுறான் பாக்குறேன். நான் பூட்டினதை எவனும் திறக்க முடியாது. நான் திறந்ததை எவனும் பூட்ட முடியாது. உனக்கு முன்பதாக திறந்த வாசல் எப்போ? நீ கர்த்தருக்கு பிரியமானவனா இருக்கும் போது. உனக்கு எது வாசல் திறக்கல? திருமண வாசல் திறக்கலையா? பிசினஸ் வாசல் திறக்கலையா? ஊழியத்தின் வாசல் திறக்கலையா? எது உனக்கு திறக்கல? வீடு கட்ட திறக்கலையா? நிலம் வாங்க திறக்கலையா? எந்த டோர் உனக்கு ஓபன் ஆகல? ஸ்டில் செக் பண்ணு வாழ்க்கையை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாசலை யாரும் பூட்ட முடியாது. ஹலோ, நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னாமா? சொல்லு, பக்கத்துல உங்களை சொல்லுங்க. நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உன்னை யாரும் லாக் பண்ண. ஹல்லேலூயா சொல்லுங்க. எந்த இடத்துல கர்த்தருக்கு நீ பிரியமா நடக்கணும்? நீ சோதித்து பாரு, டெஸ்ட் பண்ணு. உன் வாசலை கர்த்தர் திறப்பார். உன் படிப்பு வாசலை கர்த்தர் திறப்பார். உன் இன்கிரிமெண்ட்டை கர்த்தர் திறப்பார். உன் ப்ரமோஷனை கர்த்தர் திறப்பார். உன் திருமண வாழ்க்கையை கர்த்தர் திறப்பார். யாரும் ஒண்ணு செய்ய முடியாதியா? ஆண்டவரே சொல்றாரு, எவனும் பூட்ட முடியாது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஐயா, அதுக்கு என்ன வழி? கர்த்தருக்கு பிரிய. beloved, பிரியமானவனே, எனக்கு பிரியமா நடந்துக்க. உன்னை எவனும் லாக் பண்ண முடியாது. எவனும் எதுவும் எப்பொழுதும் பிசாசு உன்னை தொட முடியாது. ஆண்டவருக்கு என் வாசல் ஒரு நாளும் பூட்டக்கூடாது. ஆசீர்வாதத்தின் வாசல் சொல்றீங்க எத்தனை பேர்? எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். அந்த ஆசீர்வாதம் வேணும்னு எந்திரிச்சு நில்லுங்க. கையை மேல தூக்குங்க. சொல்லுங்க, கையை மேல வச்சு சொல்லுங்க. இன்று முதல் நான் கர்த்தருக்கு பிரியமாக நடப்பேன். இன்று முதல் நான் கர்த்தருக்கு பிரியமாக நடப்பேன். அப்ப கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன்னை அபிஷேகிப்பேன். நான் உன்னை அபிஷேகிப்பேன். உன் வாசல் எதுவும் பூட்டப்படாது. ஜனங்கள் உனக்கு அதிகமாக தருவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அமருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்பதான் பிரசங்கம் தொடங்கிட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிரியமா நடக்கும்போது நான் உன்னை அபிஷேகிப்பேன். உனக்கு என்ன அபிஷேகம் வேணும்? தீர்க்கதரிசன அபிஷேகம் வேணுமா? வெளிப்பாட்டின் அபிஷேகம் வேணுமா? அற்புதம் செய்கிற அபிஷேகம் வேணுமா? சபை கற்ற அபிஷேகம் வேணுமா? ஆத்ம ஆதாயத்தின் அபிஷேகம் வேணுமா? The gift of revelation, gift of wisdom, gift of knowledge, gift of healing, gift of miracle working, gift of discerning, gift. Which gift you want? That comes through the anointing. ஆண்டவர் சொல்றார், I will anoint. நான் உன்னை அபிஷேகிக்கிறேன். எப்பொழுது? பிரியமா இருக்கணும். காலையில எந்திரிச்ச உடனே கணவனுக்கு காப்பி வச்சு கொடுக்கிறது கணவனுக்கு ரொம்ப பிரியம். ஆண்டவர் சொல்றார், அது விட முக்கியம் என் பாதத்துல வந்து உட்காருகிறது. அப்படியே கணவனுக்கு நான் காப்பி கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. சோ நீ என்ன பண்ணணும்? கணவன் 6 மணிக்கு காப்பி குடிக்கிறான், எந்திரிக்கிறான்னு சொன்னா நீ 5 மணிக்கு ஜெபித்துட்டு 6 மணிக்கு காப்பி கொண்டு கொடு. பாஸ்டர் சொன்னா உனக்கு காப்பி கொடுக்க வேண்டாம் சொன்னாரு, அப்படி சொல்லி இங்க இருக்கிறது வேண்டாம். சமையல் செஞ்சு வச்சிரு. ஹல்லேலூயா. அதிகாலையுமே என்னை தேடுகிறவன் கண்டடைவான். ஹல்லேலூயா சொல்லுவாமா? அப்ப தேவன் சொல்லுகிறா, நான் உன் வாசலை பூட்ட மாட்டேன். பூட்டாத இருக்கணுமா? வருமானம் பூட்டாத இருக்கணுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? எப்பவுமே இருக்கணும் சொல்லுங்க. கையாட்டுமா? வேண்டாமா? பின்ன பண்ணுமா? வணங்க. இது எப்பவுமே வந்துட்டு இருக்கணுமா? நீ எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். தசம்பாகத்தை ஒழுங்கா கொண்டாந்து போடணும். ஹல்லேலூயா. ஆமென். உண்மை. ஹல்லேலூயா. ஆமென். ஜெபம் உண்மை. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றார், நீ எனக்கு பிரியமா இருந்தா உனக்கு வாசல் பூட்ட மாட்டேன். போகட்டும். உங்க வாழ்க்கையில என்ன தடை?
நீங்க ஊழியம் செய்யாதபடிக்கா இருக்கலாம், முன்ன வராதபடிக்கா இருக்கலாம், அல்ல என்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு என்னாச்சும் தடை இருக்குதா, கடன் தீர்க்க முடியலையா? ஆண்டவர் சொல்லுகிறார் 45:2, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இது பிராமிசியா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? நீ மேல அந்த 28 வசனத்தை வாசிக்காம கீழே வந்துட்டேன்னா உனக்கு என்ன கான்டாக்டே கட் ஆயிரும். எதுன்னு உனக்கு புரிய, யாருக்கு சொல்றான்னு தெரியாது. 44ல 28 படிச்சு 45:1 இருந்து ஸ்டார்ட் ஆனாதான் உனக்கு இது யாருக்கு எழுதியிருக்கிறான்னு உனக்கு தெரியும். இத்தனை பேர் படிச்சதுன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குதா? ஹல்லேலூயா ஆமென். 44ல 28ல ஒரு லைன் கோடு போட்டுக்காங்க, அது கீழே 45 சேர்ந்து வாதிக்கணும். அங்க சொல்றார், யாருக்கு சொல்றார்? கோரேசுக்கா பேர் என்ன? கோரேசுக்கு சொல்றார், ஏ கோரேஸ், நீ எனக்கு பிரியமானவன், உனக்கு விரோதமா யார் வர நான் பார்க்கிறேன், நடறா, உனக்கு முன்னால நான் வர்றேன். யார் வரா முன்னால? பிசாசு வரானா? கடன் வருதா? வியாதி வருதா? பிரச்சனை வருதா? ரவுடி வரானா? யார் வரா? நான் செவையாக்குவேன், முட்டுக்கு முட்டு தட்டிடுவேன். எப்ப? அவருக்கு பிரியமாக இருக்கும் போது. கரங்களை தட்டுங்க கர்த்தருக்கு. தேவன் சொல்லுகிறார், நீ எனக்கு பிரியமா நடக்கும் போது உனக்கு முன்னால நான் போறேன்டா. You just follow me, that's all. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னங்க தடை? எதுல நீங்க இம்ப்ரூவ் ஆக முடியல? ஆராய்ஞ்சு பாரு. கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். உன் வாழ்க்கையில ஏன் பிரச்சனைகள், ஏன் வியாதி, ஏன் வறுமை? ஒன்னு சோதிக்கல் இருக்கலாம், அது விட்டுட்டு மாத்துறது உங்களை புடமிடலாம். அது அல்லாமல் ஹல்லேலூயா யோசேப்பை 13 வருஷம் சோதித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல், எனக்கு பிரியமா நட, நானே முன்னால போறேன், உன் வழியா எல்லாம் ஆயத்து பண்ணி தரேன். புரிஞ்ச உங்களுக்கு? கேட்டுக்க, கர்த்தருக்கு பிரியமானவனை கர்த்தர் அபிஷேகிப்பார். கர்த்தருக்கு பிரியமான இருந்த ஜாதிகளை கீழ்ப்படுத்துவார். கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உனக்கு முன்னால வாசல் திறந்திருக்கும். நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்தா கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக சென்று உனக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை, ஆயி பட்டணத்தின் ஜனங்களை, எரிகை கோட்டைகளை உனக்கு முன்பதாக எழுப்புகிற all satanic power will be broken. என்னைக்கு நீ கர்த்தருக்கு பிரியமாயிரு. ஹல்லேலூயா. மனுஷருக்கு அப்புறம் முதல்ல கர்த்தருக்கு பிரியமாயிரு. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு முன்பதாக நான் திறந்த வாசல், நான் உனக்கு முன்னால போறேன். அதே வசனத்தை இன்னொரு நல்ல எல்லாரும் வாசிங்க. ஏசாயா 45:2, நான் உனக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். உன் வாழ்க்கையில எதையா கோணையா இருக்குது? உன் வாழ்க்கையில எது வால் ஜாஸ்தியா இருக்குது? ஆண்டவரே கட் பண்ணுவாரு. ஆமென். அப்ப என்ன சொல்றாரு? நீ கர்த்தருக்கு பிரியமா நடந்துக்க போது, ஏய் பரலோக தேவதூத சேனையை அனுப்பி உன் வாசல்களை சரிப்படுத்தி தர்றேன். தானியேல் ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஜெபித்த உடனே பதில் வந்தது. பதில் வரும்போது ஒரு பிசாசு தூதன் வந்து தடுத்துட்டான். ஆண்டவர் பார்த்தார், என் மகனுக்கு பதில் அனுப்பி கொண்டிருக்கிறேன், இவன் யாரா தடுக்கிறது? மீகாயால அனுப்பினார், ஒரே வெட்டு, கெட் அவுட். காட் இட்? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நான் சொல்றது புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை யாரும் தடை செய்ய முடியாது. தேவனே தேவதூதர்களை அனுப்பி அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் செய்வார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே உலகம் போக்குல போகாதே, தேவன் சொல்லுகிற வழியில நட. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆசீர்வாதம் இல்லாத இல்ல, அவன் வழி அவன் சீர்படுத்திட்டா போதும், ஆண்டவர் பொழிஞ்சிருவார் மேல. ஹல்லேலூயா ஆமென். அதுதான் கர்த்தர் சொல்ற, உனக்கு பிரியமா இருக்கணும், நீ எனக்கு பிரியமா இரு. ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது 45:13, ஏசாயா 45:13. கர்த்தருக்கு பிரியமா நடந்தால் நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். உனக்கு வாழ்க்கையில உனக்கு விரோதமாக யாரா இருந்தாலும் நான் அதை சரிப்படுத்தி தருவேன். உன் வழிகளை செவையாக்குவேன். உன் வழிகளை யார் குறுக்க வர்றா? உன் பிசினஸ்ல யார் குறுக்க வர்றா?
உன் தொழிலிலே யார் குறுக்க வர்றா? உன்னுடைய காரியத்திலே யார் தலையிடுகிறார்? பிசாசா? உன் சொந்த பந்தமா? யார்? நீ எனக்கு பிரியமா நட, உன் சத்துருக்களை உனக்கு சமாதானமாக்கி கொண்டு வந்து தருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏய், அவன் சொல்றார் ஆண்டவர், தம்பி நீ எனக்கு பிரியமா இருந்தா உன் வழியை நான் செவையாக்கி தருவேன். போகட்டும். 45:14 இந்த வசனத்துக்காச்சும் எப்படி பாக்குறீங்க? பாக்குறேன். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்த லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையோரின் வர்த்த லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எகிப்தின் சம்பாத்தியம் அந்நியன் சம்பாரிச்சு வச்சிருக்கிறதே, டேய் தம்பி உனக்கு நான் தர போறேன்டானா எந்திரிச்சு துள்ளியா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நியனுடைய சொத்தை உனக்கு தருகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் எந்திரிச்சு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சுத்துக்கு அல்லேலூயா. கம் ஆன், சிட் டவுன். நீ எனக்கு பிரியமாயிருந்தா அவன் சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்கு? ஆண்டவரே சொல்லுகிற, வாங்கிக்க. எகிப்திலிருந்து மக்கள் திரும்பி வரும்போது இஸ்ரவேல் மக்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு போக சொன்னாரு? காதுக்கு ஒரு ஒட்டை இருந்தால் கமல், மூக்குக்கு ஒரு ஒட்டை இருந்தா மூக்குத்தி, கை இருந்தா காப்பு கொடுத்து அனுப்பினார்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப தேவன் சொல்லுகிறார், நீ எனக்கு பிரியமா இருந்தா, இங்க கட்டுறான் பாரு எல்லாம் கட்டடம் இல்ல, அதெல்லாம் யாருக்கு தெரியுமா? எனக்குன்னு சொல்லு. நான் பொய்யா சொல்றேன்? நான் பொய் சொல்றேனா? தம்பி டவுட்டா இருக்குதப்பா, இன்னொரு வாசி. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து. வர்த்தகனா என்ன தெரியுமா? பிசினஸ். பிசினஸ் லாபம், இன்கம். இந்த பிசினஸ் பண்றாங்க பாரு மக்கள், இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற உங்களுக்கு தான். கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி, இது எல்லாம் எனக்குத்தான். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீ கர்த்தருக்கு பிரியமா நடந்துக்க, கர்த்தர் உனக்கு சொத்தை வச்சிருக்கிறார். அந்த வசனத்துல கையை வச்சு வீட்டுல போய் இன்னைக்கு இன்னும் தியானம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்லுகிற உனக்கு தருவேன். யாருக்கு தருவார்? தூங்குறவனுக்கு தருவார், கீழ்ப்படியாதவனுக்கு தருவார், ஆர்குமெண்ட் பண்றவனுக்கு தருவார், ஜெபிக்காதவனுக்கு தருவார். அப்படியே சொன்னாரு, எனக்கு பிரியமா நடக்கிறவனுக்கு தருவார். நீ யாருக்கு பிரியமா நடக்கிற? இப்ப நீயே தீர்மானம் பண்ணிக்க, நீ யாருக்கு பிரியமா நடக்க போற? கர்த்தருக்கா? ஆமென், ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தா எகிப்தின் லாபம் எல்லாம் எனக்கு. ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. பக்கத்துல உனக்கு வரும்னு சொல்லு, உனக்கு வரும்னு சொல்லிரு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது, கர்த்தருக்கு பயந்து நீ ஊழியம் செய்தா கர்த்தர் உன்னை விருத்தியாக்குவார். ஆமென். கர்த்தருடைய ஊழியத்தை நீங்க செய்யணும், ஆத்ம ஆதாயம் பண்ணணும். இன்னும் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கல, அது ஒரு ஊழியம். ஒரு போதகரா, ஒரு பாஸ்டரா, ஒரு மேப்பரா, ஒரு டீச்சரா, ஒரு அப்போஸ்தலரா, அது ஒரு முடியும். ஆனா இப்ப நீங்க ஒவ்வொருவரும் சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும். இதை நீ செய்தா நீ எல்லாத்திலையும் வர்த்திக்க பண்ணுவாய். எரேமியா 33:22, ஜெரேமியா 33:22. வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் எந்த ஜாதி? தாவீதின் ஜாதியா? எத்தனை பேர் தாவீதின் ஜாதி? கையை தூக்குங்க. இயேசுவை நம்புறவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க. பின்ன நீ எல்லாம் எந்த ஜாதி? தாவீதின் சந்தானம். உன்னை எப்படி ஆசீர்வதிப்பேன்? மணல் இருக்குது, கடற்கரையில் இருக்கிற மணலை போல உன்னை ஆசீர்வதிப்பேன், லேவியரை ஆசீர்வதிப்பேன், ஊழியம் செய்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், வர்த்திக்க பண்ணுவேன். எப்ப நீ கர்த்தருக்கு பிரியமா நடக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், I will multiply. ஆமென், ஹல்லேலூயா. பெருகணும் பெருகணும். உலக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாருங்க. நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடங்கோ, உங்க உலக ஆசீர்வாதத்தை கர்த்தரே தருவார். சும்மாவா வாக்கு எழுதினார்? ஹல்லேலூயா சொல்லுவோமா?
கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கிற விஷயத்துல என்ன? 2 கொரிந்தியர் 9:7, உற்சாகமாக நீங்க காணிக்க கொடுத்தா கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பார். வாசித்து பாரு, இது கர்த்தருக்கு பிரியமான காரியம். உற்சாகமாக கொடுக்கிறவர் இடத்திலே தேவன் கொடுங்க ஊழியத்திற்கு. நம்முடைய சபையில என்னென்ன ஊழியம் நடக்குது உங்களுக்கு தெரியுமா? டிவி ஊழியம் இருக்கு, யூடியூப் ஊழியம் இருக்குது, கிராம ஊழியம் இருக்குது, பாஸ்ட் ஊழியம் இருக்குது, வயசான ஊழியம் இருக்குது. இதை எல்லாருக்கும் கொடுங்க, உற்சாகமாக கொடு, கர்த்தர் பிரியமாய் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமா இருக்கவே கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார், விருத்திக்க பண்ணுவார். என் தூதனை அனுப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். அவன் பெருக செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக இன்னொன்னு வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2:1-3. யாவருக்காகவும் யார் ஜெபிக்கிறார்? மற்றவர்களுக்காக. அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். 1 தீமோத்தேயு 2:3. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எது? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது. 2வது வசனத்தில் லிங்க் பண்ணுது. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அப்படி செய்கிறது கர்த்தருக்கு பிரியம். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இவர்களுக்காக நீ ஜெபி. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான், கர்த்தருக்கு பிரியமானது, அவனை ஆசீர்வதித்தார். எஸ்தர் தன் ஜனங்களுக்காக ஜெபித்தா, கர்த்தர் ஆசீர்வதித்தால், பெருக பண்ணினார். முர்தேக்காய் தன் ஜனங்களுக்காக ஜெபித்தார். முர்தேக்காய் ஆமானுடைய வீடு, ஆமானுடைய சொத்து, ஆமானுடைய மோதிரம், ஆமானுடைய எல்லா தோட்டம் முர்தேக்காய்க்கு வந்த காரணம் என்ன? மற்ற ஜனங்களுக்காக ஜெபித்தான். நீ யாருக்காக ஜெபிக்கிறாய்? ஜனங்களுக்காக ஜெபிவா, தனி ஜெபம் தேய், குடும்ப ஜெபம் பண்ணு, கூடி வந்து சபையாக ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவன் அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இவ்வளவு நாளாச்சு உன் தேசத்திற்காக ஜெபித்திருக்கிறாயா? நம்முடைய தேசத்திலே எவ்வளவு மாநிலங்கள் உண்டு, எவ்வளவு அதிகாரிகள் உண்டு, ஜெபித்திருக்கிறாயா? நான் சாப்பிட்டேன், நம்ம என் குடும்பம் என் இது அப்படி இருந்தா நீ கர்த்தனுக்கு பிரியமானவன் அல்ல, நீ தான் விக்கிரக ஆராதனைக்காரன். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சுச்சா? விளங்குச்சா? விளங்குச்சா? எத்தனை பேருக்கு விளங்குச்சு? அப்ப கர்த்தர் சொல்லுகிற பிரியமாயிரு. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்லுறா, கர்த்தருக்கு பிரியமாக நட. யார் உன் சத்துரு நான் பார்த்து விடுகிறேன். ஆமென். வர எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க கிராமத்திற்காக ஜெபம் பண்ணு, உன் வீதிக்காக ஜெபம் பண்ணு. உன் குடும்பத்தில் யார் ரட்சிக்கப்படல அவனுக்காக உபவாசம் இருந்த ஜெபம் பண்ணனாயா? இது கர்த்தருக்கு பிரியம்.